எம்பெருமானாலே மயர்வர மதிநல மருளப்பெத்த ஆழ்வார்களுக்குள்ளே குலசேகர ஆழ்வாரும் ஒருவர். அவருடைய திருநக்ஷத்திர தினத்தை ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் இன்றைய தினம் கொண்டாடி மகிழ்கின்றது. மாசி மாதத்திலே புனர்பூச நன்னாளிலே அவதரித்தவர் இவர். ஆழ்வார்களிலே ஆறாமவராக அவதரித்தவரான குலசேகரர் பகவானுக்கு வரும் அனர்த்தங்கண்டு ஆறாத மனத்தவர். அதாவது ஆறியிருக்கும் அவர் அல்லர். ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தில் வருணிக்கப்படுகின்ற விஷயங்களை நிகழ்காலத்தில் நடப்பனவாக கருதி கொண்டு ராமனுக்கு உண்டான தீமைகளிலிருந்து அவனை காத்தற் பொருட்டு தம்முடைய பெரும் சேனையை திரட்டி கொண்டு போன பெருமை இவர் ஒருவர்க்கேயாம். நம்முடைய சம்பிரதாயத்தில் சக்கரவர்த்தி திருமகனை, அதாவது ராமனை, பெருமாள் என்று அழைப்பது வழக்கம். பெருமை மிகு ஆள், பெரிய ஆள் போன்ற பொருள்களை உட்கொண்டு பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றான் அவன். பெருமாளான அத்தகு ராமனாலும் தொழப்பட்டதுவே காரணமாக ஸ்ரீ ஜெகநாதனான ஸ்ரீரங்கநாதன் அவன் பெரிய பெருமாள் எனப்படுகின்றான். பெருமாளுக்கும், அதாவது ராமனுக்கும் பெருமாளை பெரிய பெருமாள் என்று அழைப்பதே பொருத்தமாகுமன்னோ? நம் குலசேகர பெருமாளின் ஏத்தம் கேளீர். அவர் பெருமாளை, அதாவது ராமனை, அந்த பெருமாளுக்கும் பெருமாளான பெரிய பெருமாளை ஸ்ரீரங்கநாதனை மிக மிக விரும்பி இருப்பர். அப்பெரிய பெருமாள் உறையும் கோயிலான பெரிய கோயிலாம் ஸ்ரீரங்கத்தையும் மிக மிக ஏத்தி இருப்பர். அதனால தான் ஆழ்வார்களிலே இவருக்கு மட்டும் பெருமாள்ங்கிற அடைமொழி அது சேர்க்கப்பட்டு குலசேகர பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். குஷ்யதே ரங்கநகரே, குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம். குலசேகரருடைய ராஜதானியில், அதாவது அவருடைய பட்டணத்தில் நாடோறும் திருவரங்க யாத்திரைக்கு அறைகூவல், அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்குமாம். திருவரங்க யாத்திரையில் பெருவிருப்பம் அவருக்கு. அரங்கனை தரிசிப்பதில் இன்பம், அரங்கன் மெய்யடியார்களை தரிசிப்பதில் அலாதி இன்பம். ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே என்னன்னோ இவர் பாசுரம் இருப்பது. மேலும் பர்வதத்திலே ஏதேனுமாக பெறுகிற திரியக்ஸ்தாவர ஜென்மத்தை வேண்டிய பெரியவர் இவர். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன்னு பாடியிருக்காரு இல்லையோ? அந்த பதிகத்திலே திருவேங்கடமுடையான் இடத்திலே ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனைகளை வைக்கிறார். திருவேங்கட மலை, அந்த மலையிலே வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய்ப் பிறப்பேனே, மீனாய்ப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே, நெறியுடையேன் ஆவேனே, நெறியாய்க் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே, காணாராய்ப்பாயும் கருத்துடையேன் ஆவேனே. இப்படியெல்லாம் பிரார்த்தித்தவர் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே என்று திருவேங்கட மலையோடு சம்பந்தமுடைய திரியக்ஸ்தாவர ஜென்மங்களில் ஏதேனும் ஒன்றாக பெற வேணும் என்கிற இப்படிப்பட்ட பிறப்பை வேண்டியவர். பிறப்பினால் வரும் ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றுமில்லை. பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் ஆட்பட்டிருத்தலுக்கு பாங்கான பிறவியே சிறந்தது என்று முழங்கிய சீரியர். அத்தகு குலசேகர பெருமாளுடைய திருவவதார நன்னாளான இன்று, திருநக்ஷத்திர தினமான இன்று அவரை வணங்கி மகிழ்வோமாக.